வணக்கம். இது அபியுமியான் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருந்தது. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அதில் உப்பு போட்டுக்கலாம். காலிஃப்ளவரை அப்போ தான் அதில் சின்ன சின்ன பூச்சி இருந்தாலும் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இது புதுசாக வர பிகினர்ஸ்க்காண்டி இந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த காலிஃப்ளவரை நல்லா வதக்கிக்கணும். அந்த தண்ணி சத்து இல்லாமல் போட்டிங்கன்னா தான் அது நல்லா வதங்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது திரும்ப ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இப்போது சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். சோம்பு கொஞ்சம், அதோட 2 பட்டை, 3 கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதுங்களையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். பூண்டு ஒரு 4 பல்லு, இஞ்சி சின்னதாக போட்டுக்கிட்டால் போதும். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், சின்னதாக இருந்ததுன்னா 2 வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதை நல்லா அரைக்கணும். வதங்கி நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரைச்சா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் ஸ்லோவில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பெரிய தக்காளின்னா 1, சின்ன தக்காளின்னா 2. நான் பெருசாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரும். இப்போது முந்திரி ஒரு 6 முந்திரி எப்படி உடச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும். கிரேவி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த முந்திரி சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் எடுத்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ போய் மிக்சியை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இன்னொரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாய் 2யும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா ஸ்லோவாக போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம்னா 3 வெங்காயம், பெருசுனா 2 எடுத்துக்கோங்க. 1.5 வெங்காயம் வதக்கி அரைக்கிறதுக்கு, பாதி வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிறதுக்கு. எனக்கு 3மே சின்னதுன்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறிக்கணும். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. அந்த எண்ணெய் நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். அதில் போட்டிருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தனி மிளகாய் பொடி அது 1 ஸ்பூன் போடுறோம். மல்லிப்பொடி அது 1 ஸ்பூனு, கரம் மசாலா
அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ எல்லாம் ஒன்றா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி அந்த பொடியெல்லாம் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போது தண்ணி நம்ம அந்த ஜாரில் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இது அரைச்சோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு மீதி தண்ணி அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் முதல்ல போட மறந்துட்டேன், அதனால் மஞ்சத்தூள் இப்போ போட்டுக்கிறேன். மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை போட்டுட்டு அந்த மசாலா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க. காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் அது சேரணும். இப்போது உப்பு போட்டுக்கணும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, நமக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். முதல்ல கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். தண்ணி உங்களுக்கு பத்தாது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கிளறி விட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா நல்லா அது இந்த மசாலாவோடு சேர்ந்து காலிஃப்ளவர் ஒன்றா கலந்து நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இதில் இப்போது காலிஃப்ளவர் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த தண்டு பகுதி அமுக்கி பார்த்தா நல்லா இதாகிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இதில் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால நான் கொதிக்க வைக்கிறேன். இல்லை இந்த லெவலில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இறக்க போகிறோம். இந்த நேரத்தில் கஸ்தூரி மேத்தி இது கொஞ்சமாக எடுத்து கையில் இது பண்ணிவிட்டு அப்படியே தூவி விட்டுற வேண்டியதான். தூவிட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம்னாலும் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நன்றி, வணக்கம்.